சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். பித்தா பிரைசூடி பாட்டை முழுசா கேட்டு சந்தோஷப்பட்ட சிவபெருமான் அவருக்கு தமிழ் பித்தன் என்ற பெயரை வழங்குறாரு. வழங்கிட்டு, சுந்தரா, இனிமே நீ என்னை எங்க எப்ப வழிபட்டாலும் தமிழ் பன்னிசை பாடலாலேயே நீ என்னை வழிபடணும், அதுதான் என்னை எளிதா சென்றடைற வழி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி மறைஞ்சிடுறாரு. இப்படி சுவாமியோட பெருங்கரையை எண்ணி நினைச்சு மகிழ்ந்து அதோட பூலோக கைலாயமான தில்லை சிதம்பரநாதரை வழிபடுறதுக்கு சுந்தரர் புறப்படுறாரு. அப்படி போற வழியில இருக்க சிவத்தலத்துல வழிபடுறாரு. அப்படி திருவதிகை வீரட்டானத்துக்கும் செல்றாரு. அப்ப திருவதிகை வீரட்டானம் கிட்ட நெருங்கும் பொழுது அவர் தன்னையே அறியாம அவரை நிறுத்திடுறாரு, உள்ள போகல. ஏன் அப்படின்னா, திருத்தாண்டக வேந்தரான திருநாவுக்கரசர் அங்கதான் உழவார பணி செய்து அந்த புண்ணிய பெற்ற ஸ்தலத்துல நான் எப்படி காலை வைக்கிறது அப்படின்ட்டு எண்ணி தயங்கிட்டு அவர் பின் வந்துடுறாரு. பின் வந்து பக்கத்துல இருக்க ஒரு மடத்துல தங்குறாரு. ஆனா ஒரு ஏக்கம், நம்ம சுவாமிக்கு பாட முடியலையே அப்படின்ற ஏக்கத்தோடயே தூங்குறாரு. இங்க இவர் தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அங்க திருவதிகை சிவபெருமானும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி சுந்தரரோட சுந்தரமான தமிழ் பாடலை என்னால இப்படி கேட்க முடியாம போயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு அப்படின்னு சுவாமி ஒரு திருவிளையாடல தொடங்குறாரு. இப்ப சுந்தரர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவர் தலைமையில யாரோ கால் வைக்கிறாங்க. என்னடா இதுன்னு எழுந்து பார்த்தா ஒரு முதியவர். அப்பதான் யோசிக்கிறாரு, ஒருவேளை இந்த பெரியவர் தெரியாம நம்ம மேல கால் வச்சிருப்பார் போல அப்படின்னு யோசிக்கிறாரு. பெரியவரே கொஞ்சம் தள்ளி படுங்க அப்படின்னு சொல்றாரு. வயசானவன் தெரியாம கால் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சரி இனிமே அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் தூங்க போறாரு. இருந்தாலும் திருப்பி அந்த பெரியவர் சுந்தரர் தலைமையில காலை வைக்கிறாரு. இப்படி பல தடவை நடந்துகிட்டே இருக்கு. சுந்தரருக்கு கோவம் வந்துருச்சு. எழுந்து, ஐயா பெரியவரே, எதுக்கு இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த முதியவர் என்ன கேக்குறாருன்னா, இன்னுமா உனக்கு நான் யாருன்னு புரியல அப்படின்னு கேக்குறாரு. கேட்டுட்டு மறைஞ்சிடுறாரு. அப்பதான் சுந்தரர் யோசிக்கிறாரு, நம்ம தலை மேல இப்படி பல தடவை காலை வச்சவர் அந்த திருவதிகை சிவபெருமான் தான். ஐயோ, இப்படி அவர் யாருன்னு தெரியாம நம்ம பேசிட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தத்தோட அவரை எண்ணி ஒரு பாடலை பாடுறாரு. அந்த பாடலை கேட்கதானே நம்ம திருவதிகை பெருமான் இப்படி ஒரு திருவிளையாடலே செஞ்சாரு. அந்த பாடல் என்னன்னு பாப்போமா?